Students, good morning. Today 5th standard social second lesson பார்க்க போறோம். உங்களுக்கு second lesson என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா towards history, அதாவது வரலாற்றை நோக்கி. நம்ம அந்த காலம் அப்படினு சொல்லுவோம்ல, அந்த காலத்தை பத்தி இப்ப படிக்க போறோம். மனிதர்கள் எப்படி உருவானாங்க, அவங்க என்ன first of all என்ன யூஸ் பண்ணாங்க, என்னென்ன ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்க அப்படின்றது அந்த லெசன்ல ஃபுல்லா என்னன்னா கற்காலம் பற்றி அறிந்து கொள்ளுதல். அதாவது கற்களை யூஸ் பண்ணி அங்க அந்த காலத்துல என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மனித பரிணாமத்தின் தன்மை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து மனிதர்களின் நாடோடி வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டோன் ஏஜ், அதாவது கற்காலம் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் லெசனை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டோன் tools and weapons were used by human in the past. To start with, human were not aware of any வெப்பன்ஸ் ஆஃப் மெட்டல். அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனை வந்து ஆயுதங்களாக, கற்களை வந்து ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்காங்க. they took several years and invert them. our lives today are their gift. In this period of human were not hours and script of stone. The age is the period of which stones were used as weapon. அதாவது அந்த பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து உலோகங்களை பற்றி ஒன்றுமே தெரியாத இருந்திருக்காங்க. உலோகங்கள்னால் என்னன்னே தெரியல. அதாவது இரும்பு, நம்ம இப்போ எவ்வளோ மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை பற்றி எதுவுமே தெரியாத அவங்க வந்து பெரிய ஆயுதமாக என்னத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னா கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதோட அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உலோகங்களை கண்டறிந்த பிறகு தான் நம்ம இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நமக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்குது இல்லையா. அப்போல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்களை தான் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அதை தான் வந்து கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேராகிராஃபில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேச்சர் ஆஃப் ஹியூமன் எவாலுவேஷன் அப்படின்னு இருக்காங்க. என்னென்னா மனித பரிணாமத்தின் தன்மை. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி அந்த பரிணாம வளர்ச்சியானது எப்படி அந்த மனிதர்கள்ட்ட தோன்றுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. early human lived in jungles along with animals. They used to stone, stool and product of themselves, drive away animals, dig out and roots. அதாவது பண்டைய மனிதர்கள் பார்த்திங்கன்னா விலங்குகளோடு சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. விலங்குகளோடு சேர்ந்து காடுகளில் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருந்திருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர்களை தங்களை பாதுகாத்து கொள்ளவும் விலங்குகளை விரட்டவும் அந்த காடுகளில் எதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எந்த அனிமலோடு சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா நாயை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, அதாவது ட்ரைவ் பண்ணுறதுக்கு, பயணம் செய்கிறதுக்கு வந்து அந்த அனிமல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர் ரூட் அண்டு ஷூட்ஸ் எக்ஸெட்ரா. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் தட் தே ஹவ் எவ்ரிதிங் ரா இன்க்ளூடிங் அண்டு ஃப்ளஷ் தே டிட் நாட் நோ அண்டு யூஸ் ஃபார் ஃபயர். அதோட பார்த்திங்கன்னா நெருப்பை பற்றி அவங்களுக்கு தெரியாதே இருந்திருக்கு அந்த காலத்தில். அதோட பார்த்திங்கன்னா அந்த கற்கருவிகளை பயன்படுத்துறதோட அவர்கள் மாமிசம் அப்படின்றத வந்து நம்ம என்ன செய்வோம், இப்போ நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். அவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சலாகவே உண்டிருக்காங்க. அந்த சமைக்காமல் அந்த மாமிசத்தை சாப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போனா அவங்களுக்கு வந்து நெருப்புன்றது ஒன்று உருவாக்கணும் அப்படின்றது தெரியல. அப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு மரத்தோட இன்னொரு மரம் வந்து டச் ஆகக்குள்ளே நெருப்பு உருவாகிருக்கு. அதை தான் ஃபஸ்ட்டு தடவையாக அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு தடவை நெருப்பை பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. அட் ஃபஸ்ட்டு டாக் வாஸ் அண்டு குட் கம்பெனியன் வித் அனிமல்ஸ் அண்டு ரன் அவே டு டாக்ஸ் அண்டு பார்க்குடு. அதாவது அந்த காடுகளில் அவங்க வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த டாகை வந்து அவங்க வந்து செல்ல பிராணியாக வளர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த டாக் வந்து பார்க் பண்ணக்குள்ளே, அதாவது அது குலைக்கக்குள்ளே அந்த மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து ஓடுது இல்லையா பயந்து, அதனால் இது வந்து நமக்கு பாதுகாப்புக்காக அந்த டாகை வந்து வளர்த்துருக்காங்க. ஹியூமன் டேர்ம்டு அண்ட் டாக் அண்ட் பெட் ஃபார் ஃபர்ஸ்ட், அதாவது பெட் அனிமலாக வளர்த்துருக்காங்க. தட் டுக் இன் வென்எவர் அண்ட் வென் டு லேட்டர் தி ஸ்டார்டட் ரேரிங் டு கேட்டில் டு ஹார்ம் அண்ட் தி வேர் வெரி useful and them. They observed some to grinds and growing along with the river side. They ate them and they found of very tasty. They observed to man found and the grinds grow up the help to sunshine and rainfall. Thus they learned to the cultivation. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
அவர்கள் வந்து இந்த கால்நடைகளை வளர்க்க தொடங்கினாங்க. எப்படின்னா அந்த அனிமல்ஸோட இருக்கக்குள்ள நம்ம வந்து அந்த விலங்குகளை கண்டு பயந்தவங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால்நடைகள்கிட்ட பழக ஆரம்பித்து அவங்களோட கால்நடைகளை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மரத்தோட இன்னொரு மரம் வந்து சேர்ந்து இழையக்குள்ளே அந்த தீ வந்து உருவானதை கண்டு அந்த மாமிசத்தை அதில் வந்து நம்ம காட்டி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அந்த மாமிசத்தை வந்து அந்த தீயில் காட்டி சாப்பிடக்குள்ளே அது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆனவுடனே அது பிடிச்சி போயிட்டு அது மாதிரி சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் தோன்றி அது மாதிரி நடந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆற்று பகுதிகளில் வந்து தானியங்கள்லாம் வளர்வதை அவங்க வந்து பார்த்துட்டு அதை வந்து அந்த வழியாக வரக்கூடிய அந்த பேர்ட்ஸு அதெல்லாம் சாப்பிட்றத பார்த்தோன்னே அதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம், அந்த சிதறி கிடந்த தானியங்களை அந்த பறவைகள்லாம் சாப்பிட ஆரம்பித்தோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சூரிய ஒளியில் அந்த தானியங்கள் வந்து வளர ஆரம்பிச்சுது. மழையோட உதவியால் அந்த வேளாண்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேளாண்மைக்காக அந்த கால்நடைகளை வளர்த்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இது என்னக்குள்ள நம்ம கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ இந்த பேராகிராஃபில் பாருங்கள். ஹியூமன் நோட்டிஸ்டு ஃபாரஸ்ட் ஃபயர். அட் ஃபர்ஸ்ட் தே வேர் அஃபர்ட் டு ஃபயர். தே ஃபவுண்ட் ஆஃப் சம் அனிமல் டை டு ஃபயர். They ate to flesh of burnt to animal and tasted wood and observed that spark of come to scatting to stones and together since there they cooked food. அதோட என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த ட்ரீஸ்லாம் வந்து இழையக்குள்ளே ஃபயர் உருவாகிறத கண்டவங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பொருள் நம்ம இழைக்கக்குள்ளே ஒரு தீ வந்து உருவாகுது அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த தீயில் வந்து அந்த மாமிசத்தை காட்டி சாப்பிடக்குள்ளே அங்கே வந்து டேஸ்ட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க அந்த பேராகிராஃப்லன்னா குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நெருப்பை கண்டு பயந்தவங்க அப்புறம் வந்து மாமிசத்தை நெருப்பில் காட்டி சாப்பிட்ணும் அப்படின்ற சுவை தெரிஞ்சோடனே அந்த தீப்பொறியை உருவாக்குறது எப்படி அப்படின்றத கவனித்து அதன் பின்னர் வந்து அந்த நெருப்பை உருவாக்கி சமைத்து உண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மியூசியம் அப்படின்ற பேராகிராஃப் பார். மியூசியம் இஸ் பிளேஸ் where the object with are the rare of used by the announced and the preserved. These give of information about to lives people, therefore and the important of preserve to remind that fast of reminds that object to things used to people and fast with God burned under the earth. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழங்கால மனிதர்கள் வந்து குவாட்சைடு அப்படின்னக்கூடிய கரடு முரடான கற்களை கொண்டு கருவிகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு அதுவே வந்து ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்க. இது இந்த பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா early man used to quartzite to type of stone for making tools and weapons. அதோட பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனை வந்து வெப்பனாக அதாவது ஆயுதமாக யூஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட்டு சிக்கி முக்கி கற்களை கொண்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெருப்பை உருவாக்கியிருக்காங்க. சிக்கி முக்கி கற்களை கொண்டு அதை வந்து உராயக்குள்ளே நெருப்பு உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கல்டிவேஷன் அப்படின்ற ஒரு பேராகிராஃபு. கல்டிவேஷன் அப்படின்றது நாடோடி வாழ்க்கை அப்படின்வாங்க. இயர்லி ஹியூமன் டிட் நாட் நோ அண்டு க்ரோ கிராப் த வாண்டட் இன் ஆல் தி landscapes and scared to food. There are whatever they got the drink water from natural source. This kind of life and called of நோமேட்டிக் அண்டு லைஃப். இதை தான் வந்து நாடோடி வாழ்க்கை அப்படின்றாங்க. அந்த நாடோடி வாழ்க்கை அப்படின்றது வந்து பழங்கால மனிதர்களுக்கு பயிரிடுறதுலாம் தெரியல. அதாவது ஒரு உணவை வந்து உருவாக்க தெரியல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே நாடோடியாக அந்த காட்டில் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. உணவை தேடி எல்லா நிலப்பரப்புலையும் அலைஞ்சு திரிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் சாப்பிடக்கூடிய உணவு சிதறி கிடக்கிறது அதோட அந்த கிழங்கு வகைகள் அதெல்லாம் வந்து அந்த காட்டில் கிடக்கக்கூடிய அந்த கிழங்கு வகைகளை சாப்பிட்டு இயற்கையான முறையில் கிடக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்து வந்திருக்காங்க. இம்முறையை தான் வந்து பார்த்திங்கன்னா நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து விலங்குகளின் தோல்கள் இலைகள் மரப்பட்டைகள் அதை வந்து ட்ரெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இருப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகைகளில் மர பொந்துகளில் வாழ்ந்திருக்காங்க. இந்த வாழ்க்கையை தான் வந்து நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த பேராகிராஃபில் பாருங்கள் பேலன்ஸ் என்னென்ன அப்படின்னா த வேர் ஆஃப் லீவ்ஸ் அதாவது
மர இலைகளை, அதோட ஸ்கின்ஸ், அந்த ஸ்கின்னா அந்த மர பட்டைகள், அதோட பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட பார்க்குன்னா அந்த அனிமல்ஸில் கிடைக்கக்கூடிய தோல், அதை வந்து ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீஸ் கவர்டு அண்டு பாடி, அதாவது மர பொந்துகளில் அவங்க இருப்பிடத்தை வாழ்ந்து வந்திருக்காங்க. த லிவ்டு அண்டு கேவ்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் அண்டு பிக் ட்ரீ, அதாவது பெரிய ட்ரீயில் ஒரு பொந்து மாதிரி உருவாக்கி அதில் வந்து அவங்களோட இருப்பிடத்தை வாழ்ந்து வந்திருக்காங்க. Stones were sharpened to tools by them. They made in the help of other stone. These sharp and helped to hone animal and tear to flesh of animal. They used bones and horns and stone skin and branches and trees of sticks and their tools and the weapon. The stone development and history was called to New Stone Age. அதாவது புதிய கற்காலம் அப்படின்னக்கூடிய ஒரு கற்காலம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்களோட கூர்மையான பகுதியை கொண்டு கருவிகளை பயன்படுத்தி, கூர்மையான கருவிகளை கொண்டு விலங்குகளை வேட்டையாடவும் அந்த பயன்படுத்தியிருக்காங்க. அதோட அந்த விலங்குகளோட கொம்புகள், எலும்புகள், அந்த கற்கள், விலங்குகளின் தோள்கள், மர கிளைகள், குச்சிகள் ஆகியவையை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து வாழ்க்கையை புதுமைப்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் அண்டு நியோதிட்டிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லெசனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டுவர்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கூடிய வரலாற்றை நோக்கி, அதாவது அந்த காலத்தில் எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி இருந்தது, ஸ்டோன் ஏஜ் என்ன, அதோட மனித பரிணாம வளர்ச்சி, அதோட நாடோடி வாழ்க்கை என்ன அப்படின்றத இந்த லெசனில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசனோட கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.